தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சரும் தென்சென்னை தேர்தல் பொறுப்பாளருமான கோகுல இந்திராவுடன் இணைந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வெங்கட்ராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கட்ராமன், விவரங்கள். வணக்கம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் கோவில சாமி தரிசனம் செய்த பின்பு தற்பொழுது இந்த பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா இதுல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அதே போல தென்சென்னை தேர்தல் பொறுப்பாளர் கோகுல இந்திரா மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த பலர் தற்பொழுது அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுடன் நடந்து சென்று தற்பொழுது தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அவர் செல்லும் முனையெல்லாம் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் மக்கள் தற்பொழுது உற்சாக வரவேற்பு என்பதை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு 25க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய பல இளைஞர்களை வேலை விட்டு தூக்கியதாகவும் அது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்துல 2001 2006 அந்த காலகட்டத்தில் தான் சென்னையில பல்வேறு ஐடி வளர்ச்சி என்பது இருந்ததாக குறிப்பிட்டு தற்பொழுது வாக்கினை சேகரித்து வருகிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் செய்த நலத்திட்டங்களையும் அதன் பிறகாக வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய தவறிய திட்டத்தையும் சுட்டிக்காட்டி அவர் தற்பொழுது வாக்கு சேகரித்து வருகிறார். குறிப்பாக தமிழகத்தில் திமுகவும் பாஜகவும் பணத்தை கொடுத்து வாக்கினை வாங்கி விடலாம் என்ற மிதப்பில் இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தற்பொழுது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.